ஆவிகளை பகுத்தறிதல், டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் அளிக்கப்படுகின்றது என்று 1 கொரிந்தியர் 12:10 சொல்கிறது. ஆவிகளை பகுத்தறிதல் என்பது பரிசுத்த ஆவியானவர் அளிக்கும் ஒரு வரமாகும். ஒரு நபர் பிரசங்கம் செய்யும்போது, அந்நிய பாஷைகளை பேசும்போது அல்லது அற்புதங்களை செய்யும்போது அவர் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் அதை செய்கிறாரா அல்லது தவறான ஆவியினால் அதை செய்கிறாரா என்பதை பகுத்தறிவதற்கு இந்த வரம் பயன்படும். பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறவர் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்வார். ஆனால் அசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர் அப்படியல்ல. பகுத்தறிதல் என்பதற்கு வெளித்தோற்றத்திலிருந்து உட்தோற்றத்திற்கு ஊடுருவிச் சென்று நோக்குதல் என்பது பொருள். மேலும் பகுத்தறிதல் என்னும் சொல்லுக்கு தெரிந்துள்ள காரியத்தின் அடிப்படையில் நிதானித்து அறிதல் என்னும் கருத்தும் உள்ளது. ஆவி என்னும் சொல் சுவாசத்தை குறிக்கும். ஆனாலும் ஒரு விசுவாசிக்கு இந்த சொல் ஆவியினால் ஜீவித்தல் என்பதே உண்மையான பொருளாகும். ஆவி என்ற சொல்லானது 3 ஆவிகளான மானிட ஆவி, தேவ ஆவி, அசுத்த ஆவி ஆகிய ஏதாவது ஒரு ஆவியை குறிப்பிடுகின்றது. மனிதருடைய ஆவி மனிதனின் மிகவும் முக்கியமான அங்கமாகும். மனிதன் தன்னுடைய ஆவியின் மூலமாக ஆவியாக இருக்கின்ற தேவனை அறிகிறான். தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியாக இருக்கின்றார். ஆனால் அசுத்த ஆவிகள் உலகத்தில் கொடிய ஆவிகளாக இருக்கின்றன. அவைகள் சாத்தானுடைய சேவகர்கள். ஆவிகளை பகுத்தறிதல் என்பது ஒரு ஆவி தன்னைத்தானே வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை ஒரு சாதாரண மனிதன் கணிப்பதை விட மிகவும் ஆழமாக உள்நோக்கி கணிக்கும் வரம். இது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டுள்ள விசேஷித்த திறமையை குறிப்பிடுகின்றது. ஒரு மனிதன் எந்த ஆவியினால் பயன்படுகிறான் அல்லது பேசுகிறான் என்பதனை தெரிந்து கொள்ளும் திறமையையும் இந்த சொல் குறிப்பிடும். சாத்தான் ஒரு மிகப்பெரிய மாயவித்தைக்காரன். அவன் பரிசுத்த ஆவியானவர் செய்கின்ற காரியங்களை அப்படியே தானும் செய்வதாக பாசாங்கு செய்கிறான். அவன் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது தான் பரிசுத்த ஆவியானவர் என்று ஜனங்களை நம்ப வைப்பதற்கு முயற்சி செய்கிறான். இதனால் பல பிரச்சனைகள் எழுகின்றன. ஏனெனில் சில வேளைகளில் விசுவாசிகளும் ஏமாந்து போகின்றார்கள். மனிதர்களும் தங்களுடைய சொந்த ஆவியினாலும் பேசலாம், பரிசுத்த ஆவியானவரால் பேசுவதாக பாசாங்கும் பண்ணிக்கொள்ளலாம். சபையாகிய சரீரத்தில் இதுவும் பல பிரச்சனைகளை உண்டாக்கும். சரீரத்தின் தலையாகிய கிறிஸ்து இதில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு தேவையையும் சந்திக்கிறார். அசுத்த ஆவிகளிடமிருந்து சரீரத்தை பாதுகாக்கின்றார். தங்களுடைய சொந்த ஆவிகளை பயன்படுத்தி சரீரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மனிதர்களிடமிருந்து சபையை பாதுகாக்கின்றார். உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவரால் பயன்படுத்தப்படும் விசுவாசிகளுக்கு ஆவிகளை பகுத்தறிந்து பாதுகாப்பளிக்கின்றார். ஆவிகளை பகுத்தறியும் வரமானது எந்த ஆவி தன்னை வெளிப்படுத்துகின்றது என்பதனை நிதானித்து அறியும் திறமையை சரீரத்திற்கு கொடுக்கின்றது. சில அசுத்த ஆவிகளை பகுத்தறியும் வரத்தின் துணையின்றியே கூட கண்டுபிடித்து கொள்ளலாம். பவுல் இது குறித்து கொரிந்தியர்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்துள்ளார். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகின்ற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசு கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று பவுல் கூறுவதன் பொருள் என்ன? ஏதோ ஒரு ஆவியினால் பேசிய நபர்களை குறித்து பவுல் இவ்வாறு எழுதுகின்றார். யாராவது ஒருவன் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று கூறினால் அவன் பரிசுத்த ஆவியினால் பேசவில்லை என்று புரிந்து கொள்ளலாம். அவன் ஒரு அசுத்த ஆவியினால் பேசுகின்றான். அதே வேளையில் அசுத்த ஆவியினால் பேசுகிறவன் இயேசுவை கர்த்தர் என்று கூறமாட்டான் என்றும் பவுல் கூறுகின்றார். இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் ஆதிகால சபையிலும் ஆவிகளை பகுத்தறியும் வரம் செயல்பட்டது. ஆவிகளை பகுத்தறியும் வரமானது தெய்வீகத்தன்மையானது. இயேசுவினுடைய ஊழியத்தில் ஆவிகளை பகுத்தறிதல் எப்படி செயல்பட்டது? இயேசு பரிசுத்த ஆவியானவரால் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருந்தார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் இயேசு நல்ல ஆவிகளையும் அசுத்த ஆவிகளையும் பகுத்தறியும் திறனுடன் இருந்தார். உதாரணமாக இயேசு நாத்தான்வேலிடம் இருந்த நல்ல ஆவியை பகுத்தறிந்தார். நாத்தான்வேலிடம் பேசுவதற்கு முன்பாகவே அவரிடம் எப்படிப்பட்ட ஆவி இருந்தது என்பது இயேசுவிற்கு தெரிந்திருந்தது. ஆதிகால சபையில் ஆவிகளை பகுத்தறிதல் எப்படி செயல்பட்டது? பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் பேதுரு அனனியாவிடமும் சப்பீராளிடமும் இருந்த தவறான ஆவியை பகுத்தறிந்தார். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரிடம் பொய் சொன்னார்கள் என்பதனை பேதுரு பகுத்தறிந்தார். ஒரு நபரிடத்தில் சாத்தான் அசுத்த ஆவியை கொடுக்க முடியவில்லை என்றால் அவனிடம் தவறான ஆலோசனையை கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறான். பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் சீமோனிடமிருந்த தவறான ஆவியை பகுந்தறிந்தார். அதேபோல பவுல் அசுத்த ஆவியை பகுத்தறிவதோடு நின்று விடாமல் அதை துரத்தவும் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்கு கொடுக்கும் வல்லமையானது அசுத்த ஆவிகளை துரத்தும் திறமையையும் கொடுக்கிறது. அவிசுவாசிகளுக்கு இந்த வல்லமை கிடையாது.
தவறான உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு விசுவாசிகளை அசுத்த ஆவிகள் தூண்டுகின்றன. பரிசுத்த ஆவியானவருடைய உபதேசம் எது என்றும் அசுத்த ஆவிகளின் உபதேசம் எது என்றும் ஆவிகளை பகுத்தறியும் வரத்தின் மூலமாக ஒரு விசுவாசி தெளிவு பெறலாம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தவறான உபதேசத்தை கொடுக்க முயற்சிக்கும் உபதேசியார் யார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையை பாதுகாப்பதே ஆவிகளை பகுத்தறிதலின் பிரதான நோக்கமாகும். சுவிசேஷத்தை தடை செய்யும் முயலும் அசுத்த ஆவிகளிடமிருந்து இந்த வரம் சபையை பாதுகாக்கின்றது. ஆவிகளை பகுத்தறியும் வரமானது தவறான உபதேசங்களிலிருந்து சபையை பாதுகாக்கின்றது. இப்படிப்பட்ட அனைத்து விதமான பாதுகாப்புகளும் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புவதற்கு உதவுகின்றன. மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திப்போம். தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம். ஆமேன்.